வெல்கம் டு ஃபுட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு பச்சை மிளகா வெள்ளை குருமா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய தேங்காவை எடுத்து அரை மூடியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி, 9லேருந்து 10 பச்சை மிளகா சின்னதாக இருந்தால், 6லேருந்து 7 வெள்ளைப்பூடு, 9லேருந்து 10 சின்ன வெங்காயம், கசகசா கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், பட்டை கொஞ்சமாக, கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம், பொட்டேட்டோவை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கசகசா, சோம்பு, கேஷ்யூ நட் இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரம் எடுத்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கொஞ்சம், பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு விழுது தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிக்கணும், தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய், சோம்பு இந்த இன்க்ரீடியன்ஸை ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். தேவையான அளவு தண்ணி. இப்போ குருமா கொதிச்சிட்ருக்கு. புளிப்பு வேணுன்றதுக்காக ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி புளிஞ்சு விட்டுறணும். இன்னொரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இதை தாளிச்சு விட்டா நல்லாயிருக்கும். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இந்த தாளிப்பை தூக்கி குருமாவில் ஊற்றிட்டு குருமாவை நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டா நல்லது. இப்போ பாருங்கள், பச்சை மிளகா வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.